إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். நன்மைகளை செய்வதன் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பது போன்று பாவங்களை விட்டு விடுபட்டு விலகி சுத்தமானவர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை பற்றி வந்திருக்கிறது ஹதீசுடைய கிதாபுகளில். அக்கல்லுஹும் தக்கல்லுஃபன் வஅபஅதுஹும் அனில் மஆசி. சஹாபாக்களுக்கு ரெண்டு அடையாளம் இருந்துச்சு. அவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில், பாடசாலையில், மதரசாவில் இருந்து நேரடியாக கல்வி கற்றவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்கவில்லை. காலையிலும் படித்துக் கொண்டார்கள், இரவிலும் படித்தார்கள், தொழுகைகளுக்கு பிறகும் படித்தார்கள், பிரயாணத்திலும் படித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அவர்கள் எங்களுக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அக்கல்லுஹும் தக்கல்லுஃபன். தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் எந்த சுமையும் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள், எதையுமே அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். அது எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதற்குமே ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று இல்லை. அதை செய்து கொண்டு அதை செய்து முடித்து விடுவார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும். பரவான வணக்க வழிபாடுகளை தவிர சுன்னத்தான வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி. அக்கல்லுகும் தக்கல்லுஃபன். அவர்கள் எதையுமே பெரிசாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஹதீசுடைய கிதாபுகளை பிரட்டி பார்த்தால் கூட விளங்கும். பின்னால் வந்தவர்களுடைய தொழுகைகளை பற்றி, பின்னால் வந்த உலமாக்களுடைய நல்லடியார்களுடைய திக்ருகளை பற்றி, ஔராதுகளை பற்றி, இராக்கால வணக்கங்களை பற்றி எல்லாம் வந்தது போன்று சஹாபாக்களுடைய இராக்காலங்கள், சஹாபாக்களுடைய இத்தனை ரக்காத்துக்கள் தொழுதார்கள், இத்தனை குர்ஆன் ஓதி முடித்தார்கள், இப்படி எல்லாம் செய்தார்கள் என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவைகளை கண்டுகொள்ள மாட்டீர்கள். கண்டாலும் அது மிக குறைவானதாகத்தான் இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அது ஒரு சாதாரண, ஒரு அலட்டிக் கொள்ளாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அவரிடம் இருந்த ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டும் ரொம்ப தூரம். சஹாபாக்களுக்கும் பாவத்துக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் இருக்க இல்லை. அவர்கள் கேட்ட ஒரு துஆவும் அதுதான், அல்லாஹும்ம பாஇத் பைனனா வ பைன ஹதாயானா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ், எங்களுக்கும் பாவத்துக்கும் இடையில, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தொலை தூரம் இருக்கிறதோ அந்த தூரத்தை ஆக்கி வைத்து விடு.
கிழக்குக்கும் மேற்குக்கும். அல்லாஹும்ம பாஇத் பைனனா வ பைன ஹதாயானா, அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் எப்படிப்பட்ட டிஸ்டன்ஸ், எப்படிப்பட்ட தொலை தூரம் என்றால் கிழக்குக்கும் மேற்குக்கும், ஈஸ்டுக்கும் நோர்த்துக்கும் உள்ள தொலை தூரம். சுப்ஹானல்லாஹ். பாவத்தை விட்டு ரொம்ப தூரம். பாவம் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு தெரியாது. ஆனா நன்மையான கர்மம் அதை அலட்டிக் கொள்ளவும் மாட்டார்கள். என்னோட வாழ்க்கை நேர் மாற்றம் இருக்கு. என்னோட வாழ்க்கை நன்மையான கர்மங்களை செய்வதில் நாங்க மாஷா அல்லாஹ் அது நிறுத்து பார்த்தா அது சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் இத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், நான் இத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளவு ஜகாத்து கொடுத்திருக்கிறேன், நான் மாஷா அல்லாஹ் 40 வருஷமா விடாம தஹஜ்ஜுத் தொழுகிறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனா எத்தனை பேருக்கு சொல்லணும் நான் 40 வருஷமா கீபத்து பேசல? எத்தனை பேருக்கு சொல்லணும் நான் 40 வருஷமா இந்த கண்ணால பாவம் செஞ்சில்ல? எத்தனை பேருக்கு சொல்லணும் நான் கல்யாணம் முடிச்ச நாள் தொட்டு என் மனைவிக்கு இந்த கையால் அடிச்சில்ல? என் 40 வருஷத்துடைய தஹஜ்ஜத் எனக்கு பேசலும். ஏண்ட மாஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துக்கு 12 குர்ஆன் தமாம் செய்வேன், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுவேன். நான் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. நல்ல விடயம், நல்ல விடயம். குர்ஆன் ஓதுங்கோ, ஓத வேண்டும், குர்ஆன் தமாம் செய்ய வேண்டும். இதையும் பதிவு செய்கின்றேன். குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லப்பட்டில்ல குர்ஆனை மனப்பாடமாக்குங்கோன்னு சொல்லி. குர்ஆன்ல எங்கேயும் சொல்லப்பட்டில்ல குர்ஆனை ஹதம் செய்யுங்கோன்னு சொல்லி. ஆனா குர்ஆன் முழுக்க சொல்லுது குர்ஆனை விளங்குங்கோன்னு சொல்லி. குர்ஆனை விளங்குங்கோ, ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை ஓதி விளங்குங்கோ. என்ன குர்ஆன் சொல்லுது? என்னுடைய குர்ஆன் பேசுது, என்னுடைய குர்ஆன் கலைக்குது, எனக்கு குர்ஆன் ஆறுதல் சொல்லுது, எனக்கு குர்ஆன் ஆறுதல் சொல்லுது. ஆனா குர்ஆனை ஓத சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஆனா அல்லைலி வஅத்ராஃப் அன்-நஹார், இரவையிலையும் ஓதுங்கோ பகல்லையும் ஓதுங்கோ குர்ஆனை. குர்ஆன் ஓதுங்கோ மாஷா அல்லாஹ். ஒரு பெரிய ஒரு இமாம் ஒரு மெசேஜ் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவர் 16 வருஷமாக பாவிக்கிற காரை அவர் மாத்தோணுமாம். அவருடைய வாகனத்தை அவர் மாத்திரத்துக்கு விரும்புற, ரீசேல் பண்றதுக்கு, பாவிச்சு போட்டு 16 வருஷம் பாவிச்சுட்டு அதை கொடுக்கறதுக்கு. அவர் எழுதக்குள் எழுதுற சொல்றார் என்ன தெரியுமா? இந்த வாகனத்துள்ளுக்கு கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட குர்ஆனை தமாம் செஞ்சிருக்கிறேன். இந்த வாகனத்தை எப்படி கொடுக்கிறது? ஏதோ டிராவலிங்ல நான் போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் குர்ஆன் ஓதித்தான் அந்த வாகனத்தை டிரைவ் பண்ணுவேன். அந்த குர்ஆன் ஓதப்பட்ட வாகனம், அது குர்ஆன் தமாம் செய்யப்பட்ட வாகனம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் துணை புரிவானாக, உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. நன்மைகளை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வது போன்று பாவம் இல்லை என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி வைப்பானாக. மூணு குகைவாசிகள், 3 பேருடைய வரலாறு தெரியும். புகாரில முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ், ரியாது சாலிஹீன்ல இருக்குது. நாங்க படிக்கிறோம், வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? 3 பேர் குகைக்குள்ள போனாங்க. ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லு வந்து குகையினுடைய கதவை மூடிவிட்டது. 3 பேரும் சொல்றாங்க, எங்களுக்கு எந்த விமோசனமும் கிடைக்க மாட்டாது, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு சர்வைவல் இருக்கிறது. எனவே நாங்க 3 பேரும் துஆ கேட்போம். நாங்க 3 பேரும் தனித்தனிய துஆ கேட்போம். என்னோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல ஒரு கர்மத்தை சொல்லி, என்னோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல ஒரு விடயத்தை சொல்லி. 3 பேருடைய துஆவும் 3 வகையான துஆ. 3 பேருடைய துஆவும் 3 வகையான துஆ. ஆனா அதுல யாருமே சொல்லல, நான் இத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், இத்தனை ரகாத்து தொழுதிருக்கிறேன், இத்தனை இவ்வளவு செஞ்சிருக்கிறேன்.
இபாதாத்துகளை பத்தி பேசல, ஃபர்துகளை பத்தி பேசவும் இல்லை. அதுல ஒருத்தர் பேசினாரு பஜாருடைய வாழ்க்கையை பத்தி. பஜார்ல, பெட்டால, பிசினஸ்ல என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இன்னொருத்தர் சொன்னாரு என் ஃபேமிலி லைஃப்ல நான் எப்படி இருந்தேன், பள்ளி உள்ளுக்கல்ல என் குடும்பத்தில். இந்த மிம்பர்ல நான் முஸ்லிமாக இருக்கிறது எனக்கு லேசி, என் வீட்டுக்குள்ள முஸ்லிமாக இருக்கிறது, என் சோசியல் லைஃப்ல முஸ்லிமாக இருக்கிறது. இரண்டாவது நாள் துஆ கேட்டாரு, அவருடைய வீட்டுக்குள் உள்ள வாழ்க்கை இருந்துச்சு. மூணாவது நாள் துஆ கேட்டாரு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ரகசியமான வாழ்க்கை, யாருக்குமே தெரியாது, தனிப்பட்ட வாழ்க்கை, எந்த சம்பந்தமும் யாருடையும் இல்லை, அவருக்கு மட்டும் தெரியாது. ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு ஒருத்தர் வேலை செஞ்சாரு, லேபர், அவர் சம்பளம் வாங்காம போயிட்டாரு. நான் அவரோட நடந்து கொண்ட ஒரு முறையில, அந்த ஹதீஸ் நீங்க படிக்க பேசு, அந்த அவரோட நான் ஒரு முறையில நடந்து கொண்டேன், அவருக்கு சேவை செஞ்சிருக்கிறேன், என்கிட்ட சம்பளம் வாங்காம போனாரு, அந்த சம்பளத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கி கையில கொடுத்துட்டேன், அது உனக்கு சந்தோஷமானதாக இருந்தா எனக்கு நீ உதவி செய்யுன்னு கேட்டாரு. எங்களை எத்தனை பேருக்கு அப்படி கேட்கணும், எத்தனை பேருக்கு சொல்லும், என்னோட எனக்கு இதுவரைக்கும் ஒரு 50 பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க, வீட்டுல டிரைவராக, வீட்டுல ஹெல்பராக, எந்த கடையில சேல்ஸ்மேனாக, எந்த பிசினஸ்ல அசிஸ்டன்டாக, என்னோட இப்படி வேலை செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னோட போன எல்லாரும் எனக்கு துஆ செய்றாங்க, என்னோட இருந்து போன எல்லாரும் எனக்காக வேண்டி துஆ செய்றாங்க, நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்லும், அப்படி சொல்லி துஆ கேளுக்கும், அப்படி சொல்லி துஆ கேளுக்கும். அல்லாஹ்வுடைய உதவி வர லேட்டாக மாட்டாது, உடனே வரும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது நாள் துஆ கேட்டாரு, இரண்டாவது நாள் துஆ கேட்டாரு, ஒரு பக்கத்தில் மனைவி, இங்கல பிள்ளைகள், இங்கல பேரண்ட்ஸ். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எல்லாரும் சோதிக்கப்பட்ட ஏரியா. எந்த மனைவி, எந்த புள்ளண்டு வந்தா எந்த தாயும் தகப்பனும் மூணாவது தான். அவர் சொன்னார், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நிலைமையிலே என் உம்மா பாப்பாவை முதலாவது பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் என் தாய் தகப்பனும் முதலாவது பார்த்தேன். என் புள்ளைக்கு நான் செய்ய இல்லை, என் மனைவிக்கு நான் செய்ய இல்லை, முதலாவது பிரையாரிட்டி கொடுத்தது என் உம்மக்கும் பாப்பாக்கும். இது மிம்பர்ல இருந்து எனக்கு சொல்றது ரொம்ப லேசி, உங்களுக்கு படிக்கிறது லேசி, யாருக்கு நடைமுறைப்படுத்தலும். ஏண்டா இன்றைக்கு முஸ்லீம்களும் ஆயத்தமாகிட்டாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் கொண்டு எல்டர்ஸ் ஹோம்ல போடுறதுக்கு. அவங்களோட மனைவி, அவங்களோட புள்ள ஏசி ரூம்ல தூங்குறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் காக்கள் இருக்கிறாங்க, அவங்கள டேக்கியா பண்றதுக்கு மாஷா அல்லாஹ் எல்லா வகையான பிக்ஸ் டிபாசிட் நாங்க செஞ்சிட்டோம். ஆனா பேரண்ட்ஸ கொண்டு எல்டர்ஸ் ஹோம்ல போட்டிக்கிறாங்க முஸ்லீம்கள். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அப்படி துஆ கேட்கிறோம்? மூணாவது ஆள் துஆ கேட்டாரு, ஆச்சரியமான துஆ. சொன்னாரு, யா அல்லாஹ், நான் ஒரு மனிதன், என்னில பல வகையான ஆசைகளை வைத்திருக்கிறாய், அதில் ஒரு பெண்ணின் மீது எனக்கு ஒரு மோகம் ஏற்பட்டுச்சு, அந்த பெண் அடையணும் உண்டு, இது யாருக்கும் தெரியாது என்று உள்ளத்தோடு உள்ள விஷயம், இது உனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அந்த பெண்ணை நாடோணம் அணுகோணம் என்று ஆசைப்பட்டேன், கிடைக்க இல்ல. அவள் எனக்கு வசப்படுத்தி தர இல்ல, அவள் எனக்கு பிளெக்சிபிளாக இருக்க இல்ல.
ஆனா ஒரு நிர்பந்தம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி இதான் ஹதீஸ், இதான் ஹதீஸ். இன்றைக்கு யாராலும் சொல்லேலும்டா நான் இன்னும் வேர்ஜினாக இருக்கிறேன், இந்த கையால ஹராமாக்கப்பட்ட எதையுமே தொட்டில்லை என்று நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் அது பெரிய பாக்கியம். ஆனாலும் அப்படி இருப்பதற்கு அடிப்படையான ஒரு காரணங்கள், ஒரு காரணம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதது, சந்தர்ப்பம் கிடைக்காதது. அவர் சொன்னார், யா அல்லாஹ் சந்தர்ப்பம் வசமா அமைஞ்சிச்சுது, பணத்தை கொடுத்தேன், அவளுக்கு நெருக்கமாகிவிட்டேன், அவளோட நெருங்கி விட்டேன், எல்லாம் சரி, எந்த கேட்டும் இல்லை, எந்த திரையும் இல்லை, நெருங்கி விட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகில்லாஹ், மனிதா நீ அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொன்னால், கொடுத்த பணத்தையும் எடுக்க இல்லையா அல்லாஹ், போன்ற அச்சத்தில் அப்படியே ஓடி வந்துட்டேன், இது உனக்கு விருப்பமானதாக இருந்தா உதவி செய்து துஆ கேட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரோமோட் பண்ணினாங்க. இதைத்தான் சஹாபாக்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிச்சாங்க, உருவாக்கினாங்க. வேல்யூஸ் பஜார்ல, வேல்யூஸ் ஃபேமிலி லைஃப்ல, வேல்யூஸ் அதாவது தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக, அதற்குரிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இப்பொழுது பேசும் பொருளாக, முஸ்லிம் சமூகத்துடைய பேசும் பொருளாக மாறி இருப்பதே பலஸ்தீனுடைய மக்கள், இஸ்ரேலுடைய அடாவடித்தனம். அதற்காக வேண்டி பலரும் பல வகையான வகையில் தன்னுடைய ஆத்திரத்தையும் தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய துஆக்களையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை பாதுகாப்பானாக, அந்த அக்ஸாவை பாதுகாப்பானாக, அந்த இரண்டாவது கிபிலாவை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் எல்லாம் பாதுகாப்பானாக, அங்கு இருக்கக்கூடிய பச்சிலன் பாலர்கள் எல்லாம் பாதுகாப்பானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, உங்க எல்லாருடைய துஆக்களையும் வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியாவுல பலஸ்தீன பத்தியும் இஸ்ரேல பத்தியும் அதனுடைய அடாவடித்தனத்தை பத்தியும் பேசுற அளவுக்காவது குறைஞ்சபட்சம் தனிப்பட்ட முறையில துஆவுல காலத்தை கழிப்போம். சும்மா ஒரு கல்குலேட் பண்ணி பாருங்க, இன்றைக்கு 24 மணித்தியாலத்துல சோசியல் மீடியாவில் எத்தனை டாக்குமெண்ட் படிச்சேன், எத்தனை விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணினேன், எத்தனை விஷயத்தை அங்கங்க அனுப்பி இருக்கிறேன், எத்தனை குரூப்ல ஷேர் பண்ணினேன். நல்லபடியா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஆத்திரத்தை ஷேர் பண்றீங்க, உங்களோட கவலை, உங்களோட கன்சர்னை ஷேர் பண்றீங்க. ஆனா ஒன்று சொல்றேன், உதவி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டும்தான் வரும். நான் அல்லாஹ்விடம் கேட்கணும். பத்ருடைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலே உதவி கேட்க இல்ல, தலைய வச்சாங்க பூமியில, சுஜூதுல செஞ்சாங்க, ஒரே ஒரு துஆ ஓதினாங்க, ஒரே ஒரு துஆ, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன். இது நபியுடைய துஆ, பத்ருடைய துஆ. இது பத்ருடைய துஆ. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ். யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய், அல்லாஹ் கௌஸ் எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய், என்ற நிலைமைகளை சீராக்கு, என் பக்கம் என்னை சாட்டி விடாதே, கண்மூடி துறக்கிற அளவுக்கு சாட்டி விடாதே, என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணேலாது யா அல்லாஹ் என்ற நிலைமைகளை சீராக்கு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய ஆயத்தம் வந்தான், பத்ருடைய ஆயத்தம் வந்தான். எனவே முஸ்லிம் சமூகம், அல்லாஹ் அந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் இடட்டமாக்கி வைப்பானாக. சிறார்களை, பெண்களை, வயோதிபர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசாங்கம் 1948 தொட்டு பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இது. பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி எப்பொழுதெல்லாம் அநியாயங்கள் நடக்குமோ, அட்டகாசங்கள் நடக்குமோ, அதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய எந்த அரசாங்கம் வந்தாலும், இந்த நாட்டில் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கம் பலஸ்தீன் மக்களுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் சமீப காலத்தில் கூட பலஸ்தீனகத்திற்கு சார்பாக பேசினவர்கள், பலஸ்தீன மக்களுடைய உரிமை போராட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காக ஆசீர்வதித்தவர்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய நகர்வுகளை நகர்த்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே,
மூணாவது ஒரு தலையங்கம் நான் நினைக்கிறேன், இது ஜும்மாவில் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி பலராலும் வேண்டுகோள் பண்ணப்பட்ட ஒரு விடயம்தான். எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் எவைகளை எல்லாம் செய்துவிட்டு போனார்களோ அவைகளை எல்லாம் நாங்கள் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம். இது நாங்க கட்டின பள்ளி அல்ல, இந்த காணி நாங்க வக்ஃப் செஞ்ச காணியும் அல்ல. இலங்கையில கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்குண்டா, அந்த பள்ளியில தொழக்கூடியவங்க யாரும் அவங்க கட்டின பள்ளி அல்ல, யாரோ ஒருத்தர் கட்டி வச்ச பள்ளி, யாரோ ஒருத்தர் கட்டி வச்ச பள்ளி. இந்த நாட்டில் எங்களுக்கு எத்தனையோ ரைட்ஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். எங்களுடைய முன்னோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய கபறுகளை எல்லாம் பிரகாசமாக்கி வைப்பானாங்க. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய கலாச்சாரத்தை பேணி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு உதாரணம் தான் பாடசாலைகளை மத அடிப்படையில் பிரித்து வைத்து விட்டார்கள். உலகத்தில் எங்கேயும் இல்லை. முஸ்லீம் பாடசாலை, தமிழ் பாடசாலை, சிங்கள பாடசாலை என்று பாடசாலைகள் பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாடு இலங்கை மட்டும்தான். அரபு நாட்டுக்கு போனாலும் சரி, முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய வேறு நாடுகளுக்கு போனாலும் சரி, பாடசாலைகள் என்பது பிரிக்கப்பட்டில்லை. இங்க மட்டும் உலகத்தில் ஒரே ஒரு நாடு இஸ்லாம், ஸ்ரீலங்கா. இலங்கை திருநாடு ரமலானுடைய காலத்தில் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை. அது மலேசியாவிலேயும் இல்லை, பாகிஸ்தானிலேயும் இல்லை. இவைகளை புரிஞ்சுக்கோங்க. இந்த ரைட்ஸ் எங்களுக்கு சும்மா கிடைக்க இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய பாடசாலை 920 பாடசாலைகள் இருக்குது முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி அரசாங்கம் ஃபண்ட் பண்ணுது, அரசாங்கம் செலவழிக்குது. அது யாரோ ஒருத்தர் கட்டின டாக்ஸ் மணியால எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்குது. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் சும்மா கிடைக்க இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி திருமணம் முடிக்கணுமா, நீங்க கச்சேரிக்கு போக தேவையில்லை, நீங்க பப்ளிக்கு போய் தங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ரெஜிஸ்டர் பள்ளிக்கு வருவாரு. எத்தனை நாட்டில் இது சாத்தியமாகும்? இது எந்த ஊர்ல சாத்தியமாகும்? லீகல் ஒர்க் உங்களோட பள்ளியில நடக்குது. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு பௌத்த சகோதரர் திருமணம் முடிச்சு நிக்காக அவருடைய டிவோர்ஸுக்கு போகணும்டா அவருக்கு 7 வருஷம் குறைஞ்சது தேவைப்படும். ஆனா எங்கட குடும்பத்தில் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு டிவோர்ஸ் வேணும்டா அதை 4 மாசத்துல செஞ்சு கொள்ளணும். அதற்குரிய சட்ட யாப்பையும் ஒழுங்கு முறைகளையும் இது சும்மா உருவாக இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போய்த்திருக்கிறாங்க. நான் இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன். அனந்தர சொத்து வாப்ப மௌத்தான உடனே, உம்ம மௌத்தான உடனே உம்மோட சொத்தை பிரிச்சு கொள்றதுக்கு நாங்க வழக்கு பேசுறோம். நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன். சென்ற ரமலான்ல நான் ஒரு பள்ளி வாசல்ல ஒரு பயான் செஞ்சேன் அனந்தர சொத்தை பத்தி. எனக்கு யாரும் தலையங்கம் கொடுக்க இல்ல, நானாகவே தலையங்கத்தை புறக்கி பயான் செஞ்சேன். அந்த பயான் முடிச்சதுக்கு பிறகு ஒரு சகோதரர் சொன்னார், என்ன தெரியுமா, 125 வருஷம் வெள்ளக்காரண்ட காலத்திலிருந்து அனந்தர சொத்துக்காக வேண்டி சொத்துக்களை பிரிச்சு கொள்றதுக்கு 4வது ஜெனரேஷன் சண்டை பிடிக்கிற ஊருன்னு சொன்னாங்க. குர்ஆன் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், அனந்தர சொத்து இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த நாட்டினுடைய லீகல், இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்லுது. முஸ்லீம்களுக்கு விருப்பம் என்றா அவட குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் உங்களோட சொத்துக்களை பிரிச்சுக் கொள்ள முடியும் என்று இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்கிறது. இது சும்மா யாரோ ஒரு மலக்கு வந்து எழுதி போகல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எழுதி வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாங்க அனுபவிக்கிறோம். உங்களுக்கு என்ன இல்ல, பள்ளிவாசல் வேணுமா, மதரசாக்கள் வேணுமா, பாடசாலைகள் வேணுமா, மக்பராக்கள் வேணுமா, கபருஸ்தான். கொழும்பு முனிசிபல் ஜோனுக்கு மட்டும் 4 மையவாடி இருக்கிறது. 4 மையவாடி இல்ல 5 இருக்குது. 5 இருக்குது. தெஹிவல் அதுல வராது, முனிசிபல்ல தெஹிவல வராது. கொழும்பு முனிசிபல் உள்ளுக்கு இது யார் உருவாக்கினது? மாற்று மத்தை சார்ந்த மக்களுக்கு இருக்கிற மையவாடி எத்தனை? கொழும்பு உள்ளுக்கு, கொழும்பு முனிசிபல் ஜோன் உள்ளுக்கு. எங்களோட முன்னோர்கள் அல்லாஹ்வுக்கு அருள் செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, எங்களை வாழ வைத்து விட்டு போயிருக்கிறார்கள்.
நாங்க அறுவடை செஞ்சு கொண்டிருக்கின்றோம். தாருல் ஐதாம் 21வது நூற்றாண்டில் ஒருத்தர் மௌத்தாகி அவருடைய புள்ள யதீமானா, அந்த புள்ளையும் எங்கேயும் சீரழியக்கூடாது, அந்த புள்ளையும் யதீம்கானாவுல வந்து வாழணும் என்பதற்கு 1950 வாழ்ந்தவங்க அனாதை இல்லங்களை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த நாட்டில் என்ன இல்ல? இப்ப நாங்க என்ன தெரியுமா செய்யணும் அன்புக்குரியவர்களே? சில விடயங்கள் காலத்துக்கேற்ப தேவைப்படுகிறது. ரீஹபிலிட்டேஷன், குடுவுல போதை பொருள்ல மாட்டிக்கொண்டு எத்தனையோ பேர் லைஃப் அழிச்சுக் கொண்டிருக்கிறாங்க. அவங்கள ரீஹபிலிட்டேஷன் செய்யணும்டா அரசாங்கத்தில் ஏற்பாடு இருக்குது. ஆனா நீங்க அந்த குழந்தைய அங்க அனுப்பினா அவர் குடு இல்லாம வருவாரு, ஆனா ஈமானை இழந்து வருவார். ஏண்டா அங்க இருக்கிற யாரு தெரியுமா ட்ரெயினர், அங்க இருக்கிற அந்த கோச் பண்றவங்க அவங்க முஸ்லீம்கள் அல்ல, அவங்களோட ஃபேத் வேற. அவங்க மதம் மாத்திரத்துக்கு செய்யறது இல்ல, அவங்க கொடுக்கிற கோச்சிங் ட்ரைனிங், அவங்க பேசுறதெல்லாம் அவங்களோட மார்க்கத்தை பத்தி பேசுவாங்க. இப்ப கேட்கிறாங்க அரசாங்கம், எத்தனையோ முஸ்லீம்கள் வாராங்க, அவங்களோட மார்க்கம் அவங்களோட கலாச்சாரம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அவங்கள ரீஹபிலிட்டேஷன் செய்வதற்கு ஒரு சென்டர் அமைச்சோணும் என்று சொன்னா அதுக்கு எத்தனை முஸ்லீம்கள்ட்ட ஐடியா இருக்குது? இதை யாருக்கு செய்யணும்? இதுக்கு யாரு ஃபண்ட் பண்றது? இதுக்கு யாரு காணி கொடுக்கிறது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, காதி இந்த நாட்டு 64 காதிமார் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம், எந்த ஊர்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்குது காதி நீதிமன்றம்? ஒவ்வொரு காதிட்ட கேளுங்க பாப்போம், உங்களோட காதி நீதிமன்றம் எங்க சொல்லி. எங்களோட பள்ளிக்கு பக்கத்தில் ஏன் எங்களுக்கு ஒரு காதி நீதிமன்றத்தை உருவாக்க முடியாது? எங்களோட காதி எங்களோட இருக்கட்டுமே, எங்களோட காதி எங்களோட இருக்கட்டுமே. எங்களோட பள்ளி வாசல் ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்குது, அதை நாங்க செய்தோமே. ஏண்டா எங்களோட ஊர்ல நாங்க எல்லாரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம், 8000 கல்யாணம் நடந்தா 2000 கல்யாணம் டிவோர்ஸ்ல போகுது. ஏன் போகுது டிவோர்ஸ்ல? காரணம் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்க நினைக்கிறோம் இது எங்கட வீட்டுல இல்ல, நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு கவலைப்பட்டு வேறு இல்லை. மிக அன்பாக சொல்றேன், என்னோட முன்னோர்கள் எல்லாம் அருள் செய்வானாக, எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க. அதனால நாங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அன்பாக சொல்றேன், எனவே இருக்கக்கூடிய வக்குஃப்களை பாதுகாத்துக்கோங்க, அழிஞ்சு போகாம பாதுகாருங்க. நான் இன்னும் ஒன்றையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த காலத்துல பள்ளியை மட்டும் அவங்க கட்ட இல்லை, அந்த காலத்துல பள்ளியை மட்டும் அவங்க கட்ட இல்லை, பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள காணி பூமியை வாங்கி வச்சாங்க. ஏன்னா பள்ளியில சகன் பிடிக்க கூடாது, பள்ளியில உண்டியல் வைக்க கூடாது, பள்ளியில வசூல் பண்ணக்கூடாது. பள்ளிவாசலுடைய எல்லா தேவைகளும் சுயமாக அது பங்கன் ஆக வேண்டும். கொஞ்சம் தேடி பாருங்க பார்ப்போம், எத்தனை பள்ளிக்கு எவ்வளவு காணி பூமிக்குது. எனக்கு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு பள்ளிவாசல்ல பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலை கட்டினவங்க முன்னோர்கள் ஒரு காணியை வக்ஃப் பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அவங்க எதுக்கு வக்ஃப் பண்ணிருக்கிறாங்கடா, அந்த பள்ளிவாசல்ல ஊதியம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு இதுல வரக்கூடிய வருமானம் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆனா இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனா பள்ளியிட்ட இல்ல. இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஒழுங்காக நீங்க மேனேஜ் பண்ணினா அதுக்கு கிட்டத்தட்ட வரக்கூடிய வருமானம் இருக்குது, அது 1 மில்லியனுக்கு மேல. 1 மில்லியனுக்கு மேல பள்ளிக்கு வருமானம் வந்தா பள்ளியில் உள்ள இமாமுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். எங்கட முன்னோர்கள் அதையும் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க, அதையும் செஞ்சிருக்கிறாங்க. பள்ளியில் உள்ள இமாமுக்கு சகன் பிடிக்க வானம், சகன் பிடிக்க வானம். சம்பளத்தை கொடுங்கோ, நிறைய கொடுங்க, கை நிறைய கொடுங்கோ. எப்படி கொடுக்கணும்? அது இப்படித்தான் செய்யணும். என்னோட முன்னோர்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கு அந்த வக்ஃபுடைய சொத்துகள் எங்க? வக்ஃபுடைய சொத்துங்க. மதரசாக்களுடைய சொத்துக்கள் எப்படி இருக்குண்டா, ஒருத்தருக்கு கூலிக்கு கொடுத்தோம், அவர் இன்னமொருத்தருக்கு கூலி கொடுத்தாரு, அவர் இன்னமொருத்தருக்கு கூலி கொடுத்து சுப்ஹானல்லாஹ் கடைசியாக பார்த்த 5வது ஆள் கூலி கற்றாரு 4 லட்சம் ரூபாய்.
மதரசாவுக்கு போயிட்டு சேருது 15,000 ரூபாய். நான் கேட்கிற, நீங்க தின்றது சோறா நெருப்பா? நீங்க தின்றது சோறா நெருப்பா? உங்களோட புள்ளைக்கு தின்ன கொடுக்கிறது என்ன? மதரசாவுடைய ப்ராப்பர்ட்டி, பள்ளிவாசல் ப்ராப்பர்ட்டி லீஸ் எடுத்தவர் 15 ரூபாய் கொடுக்கிறாரு. அவர் கைமாறி அவருடைய கைமாறி அதுல 3 பேர் கபருக்கு போயிட்டாங்க. அவங்களோட வீட்டுக்கு சொத்து சம்பளம் எது போகுது? கூலி போகுது. மிக இரக்கமாக சொல்றேன், மிக அன்பாக சொல்றேன், மிக பணிவாக சொல்றேன், வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளும். வக்ஃபுடைய சொத்தை பாதுகாக்கும். சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக பாடுபடுங்க. இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் இந்த விடயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிவாசலுடைய இமாம்கள் கண்ணியமானவர்கள், சங்கையானவர்கள், மேலானவர்கள். அவங்க தான் எங்கட மாப்பட ஜனாதாவை தொழுவிக்கோடும், உங்களோட ஜனாதாவை தொழுவிக்கோடும், உங்களோட பிள்ளைக்கு அவங்க தான் பேரு வைக்கணும், அவங்கள கண்ணியமாக வைக்கணும். அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? எங்கட பள்ளிவாசல் உள்ள இமாம்கள் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இருக்கிற ஃபாதர் மாதிரி இல்லைன்னுவாங்க. ஃபாதர் மாதிரி இல்ல. அவங்களுக்கு எல்லாம் நல்லா பேச தெரியும், அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு விஸ்டம் இருக்குது. அவங்க மீடியாவுக்கு முன்னால வந்து பேசுவாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க, எங்கட மக்கள் பேசுவாங்க. நான் கேட்கிறேன், அந்த சமூகம் அவங்களோட உலமாக்களை உருவாக்குறதுக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? 1952ஆம் ஆண்டிலிருந்து அவங்கள்ட்ட யூனிவர்சிட்டி இருக்குது. ஏன்? பள்ளியில் உள்ள இமாம் ட்ரெயின் பண்ணப்பட வேண்டும், பள்ளியில் உள்ள இமாம் உருவாக்கப்பட வேண்டும், பள்ளியில் உள்ள இமாம் வளர்க்கப்பட வேண்டும். பள்ளியில் உள்ள இமாமுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவரை சமூக பிரச்சனைகளை பத்தியும் சமூகத்தை பத்தியும். இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு பலஸ்தீன் என்ன, அதுல பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன இமாம் என்ன சொல்லணும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக இரக்கமாக யாரையும் குறை சொல்றது நோக்கமல்ல, ஒரே ஒரு கருத்துல சொல்லுகின்றேன். இந்த நிலை நீடிக்கும் என்றால் எங்கட யூத்துக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். நீங்க நாளை காலையில் இந்த பள்ளிக்கு சுபகத்தில் வாங்க பார்ப்போம். இங்கத்தான் நானும் சுபக தொழுகிறேன், எந்த பிள்ளைகள் இங்கதான் சுபக தொழுகிறாங்க. கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்க பார்ப்போம், 25 வயசுக்கு கீழே உள்ள எத்தனை பேர் பள்ளிக்கு வராங்க? 25 வயசுக்கு கீழே உள்ள எத்தனை பேர் பள்ளிக்கு வராங்க? என்ன பெர்சன்டேஜ்? பள்ளியில் உள்ள சப்புகளை பார்த்து பெருமைப்பட வேணும். நான் முன் சப்புல தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஏண்ட கடைக்கு ஏண்ட மகன் வாரிசுண்டா, என்ற முன் சப்புக்கு என்ற மகன் வாரிசாக மாறணும். என்ற முன் சப்புக்கு என்ற மகன் வாரிஸ், அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிக்கு வர மக்களை பார்த்து பெருமைப்பட வேணும். நான் சொல்லுவேன், எல்லாம் ஓபிஏ மாதிரி, பழைய மாணவர் சங்கம் மாதிரி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு வருத்தத்தில் பேசுகின்றேன். ஏத்திசம் மக்களுக்கு மத்தியில் பரவிக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் கேட்கிறாங்க, எதுக்கு வணங்கணும்? அல்லாவுக்கு என்ன நியதி இதில் தேவை இருக்குது? இது முஸ்லீம்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக மாறிவிட்டது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வக்ஃபுடைய சொத்துல யாரும் விளையாடாதீர்கள். பள்ளி சொத்துல யாரும் விளையாடாதீர்கள். பள்ளி சொத்துக்களை சரியாக பராமரியுங்கள். பள்ளி சொத்துல அது சண்டை பிடிக்க இடம் அல்ல, அது டெவலப் பண்ணப்பட வேண்டிய இடம். பள்ளிவாசல் என்பது மனித வளத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய இடம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரசியல் படிச்சது யூனிவர்சிட்டிக்கு போய்த்தல்ல, பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல்ல அவங்கள்ட்ட இருந்த நாலேஜ், அரசியல் எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி டிப்ளமேட்டிக்ஸ் என்ன, எப்படி பிற நாட்டு மக்களுடைய கதைக்கு ஒரு சுபஹானல்லாஹ். உமருடைய பாலிடிக்ஸ் அது வேற. கிதாபுகளை பிரதி பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. உஸ்மான் ரவி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பிசினஸ் செஞ்சாரு. எப்படி தெரியுமா பிசினஸ் பண்ணினாரு? டாக்ஸ் பே பண்ணினாரு. ஃபார்மல் பிசினஸ் இன்ஃபார்மல்ல இருந்து ஃபார்மலுக்கு அவரோட பிசினஸ் மாற்றினாரு. நான் இந்த நாட்டில பெருமைப்பட வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு கள்ளக்கடத்தல் காரணம் அல்ல, நான் ஒரு டாக்ஸ் பேயர்.
டாக்ஸ் ஃபைல் இருக்குது. நான் இந்த நாட்டுக்கு தள்ளி கட்டுறேன். இந்த நாட்டில் நான் அல்ஹம்துலில்லாஹ் வாழுகிறேன். முஸ்லீம்கள் அப்படி பெருமைப்பட வேண்டும். நாங்க ஸ்மக்லிங் பண்றதும், நாங்க கள்ளக்கடத்தல் செய்யறதும், மீடியாவில் குறுக்காரண்டு வாரதும் இது முஸ்லீம்களுக்கு அழகல்ல. நான் நீங்க செய்வீங்க என்று சொல்ல வரவும் இல்லை. நான் கட்டாயம் சொல்லுவேன், ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் பொருளாதார கண்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியவனாக மாறணும். இதெல்லாம் மாறினாத்தான் நாங்கள் இழந்த கண்ணியத்தை மீண்டும் எங்களுக்கு பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தருவானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லுகின்றேன், தெஹிவலையில நாங்கள் எல்லாரும் வாழ்ற தெஹிவலையில தான். இதில் அநேகமானவர்களுடைய மக்பராவது இங்கதான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தெஹிவல முனிசிபல் லிமிட்டுக்கு வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட வேணுமெண்டா முனிசிபல்ல கொண்டு போய் ஒரு மேயரை முஸ்லீம்களுக்கு உட்கார வைக்கலாம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஜனத்தொகை இருக்கு. ஒரு மேயரை முஸ்லீம் மேயரா மாற்றிடும். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஜனத்தொகை இருக்குது. அபார்ட்மெண்ட் மக்கள் உயர்ந்து கொண்டே போகுது. மக்கள் குடியேறிக்கொண்டே போறாங்க. கடந்த 5 வருஷம் 6 வருஷ காலத்துள்ளுக்கு இந்த பள்ளியை சுத்தி எத்தனை அபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட் எல்லாத்திலையும் வாழ்றவங்க அதிகமானவங்க 90% மேல முஸ்லீம்கள் தான் வாழ்றாங்க. எல்லா வீட்லயும் ஒவ்வொரு புள்ள, 4 புள்ள, 2 புள்ள இருக்குது. நான் கேட்கிறேன், தெஹிவலை உள்ளுக்கு மக்பரா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். தெஹிவலை உள்ளுக்கு 17 ஜும்மா பள்ளி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். தெஹிவலை உள்ளுக்கு லேடிஸ் மதரசா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். தெஹிவலை உள்ளுக்கு அரபு மதரசா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நான் கேட்கிறேன், இந்த தெஹிவலை உள்ளுக்கு எத்தனை பாடசாலை இருக்குது? எத்தனை பாடசாலை இருக்குது? இதுக்கு யாரு பொறுப்பு? பொறுப்போட சொல்றேன், நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இன்னமொருத்தருக்கு இந்த போல பாஸ் பண்ணி போட்டு எங்களுக்கு நிம்மதியாக வாழேனாது. நீங்க விரும்பினோ விரும்பலையோ, பாடசாலை கல்வி தேவையோ தேவையில்லையோ என்று சொன்னாலும் கூட உங்களோட புள்ள பாடசாலைக்கு போய்த்து ஆ பா தா படிப்பது போன்று ஆனா ஆவண்ணா படிக்கத்தான் போகுது, லாங்குவேஜ் படிக்கத்தான் போகுது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பாடசாலைகளுக்கு யாரு வக்ஃப் செய்யறது? யாரு முன்னுக்கு வாரது? இது ஒரு வகுப்பாருடைய பொறுப்பல்ல. அனைவருமாக சேர்ந்து அடுத்த ஜெனரேஷன், பிறக்க இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த தெஹிவலையில ஒரு பாடசாலை வேணும். இன்னும் ஒன்று அன்பா சொல்றேன், நாங்கள் ஒரு விடயத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம், அது எனக்கு தெரியும். அது இந்த மிம்பரிலிருந்து சொல்லுவது சரியில்லை, அது அல்லாஹ் கபூல் செய்யக்கூடாது. ஆனாலும் யதார்த்தத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? நாங்க ஒன்றுபட்டிருக்கின்றோம், ஒன்றுபட மாட்டோம் என்பது ஒன்றுபட்டிருக்கின்றோம். We are united on one thing. We are never ever going to united. நாம் ஒன்று சேர மாட்டோம் என்றத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம். அன்பாக சொல்றேன், கலஞ்சி வீசிட்டு வாங்கோ, இதெல்லாம் ஓரமாக்கிட்டு வாங்கோ. ஒரு பிளாட்ஃபார்ம், காமன் பிளாட்ஃபார்ம். நாங்க எங்கட ஊருக்கு ஒரு பாடசாலை வேணும். அது 14 பேச்சில அல்ல, அது ஒரு 500 பேச்சில தேவை. எல்லாம் வேணும். ஏன் அன்புக்குரியவர்களை செய்யலதா? எங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுடைய சைஸ் என்ன, பொறுமதி என்ன, என்ன ருபீஸ், என்ன விலைன்னா எங்கட வீட்டை தாஜ்மஹாலா மாத்த வானம். இவர் வாழ்ந்த வீடு தாஜ்மஹால் இப்பயும் இருக்குது. ஒரு மௌத்தாகி போன ஒரு பெண்ணுக்கு கட்டப்பட்ட மக்பரா. இந்த கதை உலக அதிசயமாக மாறிவிட்டது. அதே மாதிரி தான் எங்கட வீடுகளும் தாஜ்மஹாலா தான் இருக்குது. இன்றைக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அன்பாக சொல்லுகின்றேன், வக்ஃபுகள் செய்யுங்கோ, வக்ஃபுகளை உருவாக்குங்கோ. இந்த ஊர்ல, இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினுடைய ஈமானுக்கு நாங்க பொறுப்பு. அந்த குழந்தை ஈமானுக்கு பொறுப்பு. அல்லாஹ் அருள் செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. இந்த விடயத்தை அமானிதமாக எத்தி வைத்து விட்டேன். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். எத்தி வைப்பதை தவிர எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டு விட்டது. இந்த பொறுப்பை எடுத்து
அதிகாரமுடையவங்க, பொறுப்புடையவங்க, இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள், இங்க இருக்கக்கூடிய பாடசாலை நிர்வாகம் என்ற அனைவரையும் சொல்லுகின்றேன். அனைவருமாக சேர்ந்து அடுத்த நூற்றாண்டில பிறக்க இருக்கின்ற பிள்ளையினுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்ற ஒவ்வொருத்தரும் கருத்தில கொண்டு செயல்படுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்க பாவிகள் யா அல்லாஹ். எங்கட பாவங்களுக்கு சாட்சிகள் சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை. குற்றத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யா அல்லாஹ். இதோ உன் பக்கம் கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக, பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக, நன்மையான கர்மங்களை லேசாக்கி வைப்பாயாக, நன்மையான கர்மங்களை மீது ஆர்வத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, மன்னரைகளை சுனத்தி பூங்காக்களாக்கி வைப்பாயாக, குழந்தைகளை கொண்டு கண்ணுக்குள்